Taste the Daily. இனி காலணி அணிய போவது இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரைத்த நிலையில் இதேபோன்று தமிழக அரசியல் களம் கடந்து வந்த சபதங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாஜக தலைவரான அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கொதித்து போன நிலையில் தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக கூறி பரபரப்பை கிளப்பினார். சொன்னபடி சாட்டையால் அடித்துக் கொண்ட நிலையில் காலணி அணிய மாட்டேன் என அதிரடி காட்டியுள்ளார் அண்ணாமலை. இது மட்டுமா, 48 நாட்கள் விரதம் இருக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூரில் நடந்த கூட்டம் ஒன்றில் பச்சை தலைப்பாகை அணிந்து தோன்றினார் வைகோ. அப்போது பேசிய அவர், நான் தேர்தலுக்காக இந்த தலைப்பாகையை அணியவில்லை, விவசாயிகளின் மேம்பாட்டுக்காக அவர்களுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக அணிந்துள்ளதாகவும் இனி இதனை கழற்றப் போவதில்லை எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இது குறித்து போகும் பிரச்சாரத்தில் எல்லாம் பேசி கைத்தட்டல் பெற்றார். ஆனால் தேர்தலுக்கு பின் அவர் அணிந்திருந்த பச்சை தலைப்பாகை மாயமானது. பச்சை தலைப்பாகை அணிவதை தவிர்த்துவிட்டார் வைகோ. இது தொடர்பாக பச்சை தலைப்பாகை ஏன் அணிவதில்லை என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் வைகோ. இதேபோல் 2011 அதிமுக மாநில மாணவரணி பொறுப்பில் இருந்த உதயகுமார் சாத்தூர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ஜெயலலிதா நியமித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மீதுள்ள அதீத பற்றால் செருப்பு அணியாமல் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருந்தார் உதயகுமார். இது பற்றி கேட்டபோது, கோவிலுக்குள் செல்லும் பொழுது செருப்பை கழற்றி வைத்துவிட்டுதான் செல்கிறோம். முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் இடம்தான் எனக்கு கோவில், இதனால் அவர் இருக்கும் இடத்திற்கு செருப்பு அணியாமல் சென்று வருகிறேன் என்று கூறியிருந்தார். இதன்பின் அவரை அழைத்த ஜெயலலிதா இனிமேல் செருப்பு அணியாமல் கோட்டைக்கு வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவை உடனடியாக பின்பற்றுவதாக கூறிய அமைச்சர் இப்போது செருப்பு அணிய துவங்கியுள்ளார். இதேபோல் மறைந்த விஜயகாந்த் முதலமைச்சராகும் வரை காஞ்சிபுரம் மாவட்ட தேமுதிக செயலாளராகவும் செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என சபதம் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் இணைந்துள்ள அண்ணாமலை தனது சபதத்தை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். Taste the Daily.